இந்த வீக்கில் புக் பண்ணுறவங்களுக்கு வெறும் 16 ரூபாய்க்கு வந்து பஸ் டிக்கெட் தராங்க. இது வந்து லாங்கஸ்ட் பஸ்ஸும் அந்த மாதிரி பெங்களூர் டு ஜோத்பூர் நீங்கள் ராஜஸ்தான் போகிற பஸ் இது. க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். பின் ட்ராப் சைலண்ட், அப்படியே அவ்வளோ அமைதியாக இருக்குது. ஏசி ஓடுறது இது மட்டும் தான் கேட்குது. 16 ரூபாய்க்கு வந்து அவங்க டிக்கெட் தராங்க ஜஸ்ட் ஃபார் 16 rupees. ஜகார் ட்ராவல்ஸு இதெல்லாம் வந்து வால்வாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஹை கிளாஸ் அந்த மெயின்டெனன்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஹலோ கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் தான் கைஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஆஃபர் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அண்ட் பஸ் ஃபேன்ஸுக்கெல்லாம் சரியான ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபி பஸ் வந்து இந்த வாரத்தோடு சேர்ந்து அவங்க வந்து 16th anniversary கொண்டாடுறாங்க. சரி கொண்டாடட்டும், அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் கிடையாது, இந்த ஹோல் அபி பஸ் ஃபேமிலிக்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த வீக்கில் புக் பண்ணுறவங்களுக்கு வெறும் 16 ரூபாய்க்கு வந்து பஸ் டிக்கெட் தராங்க. நம்பவே முடியல. ஆமாம் கைஸ், 16th anniversary முன்னிட்டு 16 ரூபாய்க்கு வந்து அவங்க டிக்கெட் தராங்க ஜஸ்ட் ஃபார் 16 rupees. நிறையா பேருக்கு ஃபார் லக்கி வின்னர்ஸ். ஸோ டிக்கெட் புக் பண்ணுறப்ப நீங்கள் ஆஃபர் கோடில் போய் ஸ்வீட் 16 அப்படின்னு போட்டிங்கன்னா, இஃப் யூ ஆர் லக்கி, உங்களுக்கு வந்து சென்னை டு டெல்லியாக இருக்கலாம், இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் இருக்கலாம். இஃப் யூ ஆர் லக்கி, உங்களுக்கு அந்த டிக்கெட் 4000 5000 இருந்தாலும் பரவாயில்ல, 16 rupees கிடைக்கும் இன் அபி பஸ். பட் மறக்காமல் உங்களோட பஸ் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து அபி பஸ்ஸில் புக் பண்ணுங்கள். அபி பஸ் ஹாப்பி 16th anniversary. லெட்ஸ் கோ. ஹலோ கைஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப இருக்கேன். எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஓட்டோங்கிறீங்க, போன வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்கே ட்ராவல் சென்னை டு பெங்களூர். ஸோ தட் என்னடா சரத்து இப்படி இன்ட்ரோ கொடுக்கன்னு நினைக்காதீங்க. செம்ம ரன்னிங் கிட்டத்தட்ட ஒரு 1 kilometer அங்கேருந்து ஓடி வந்தேன். இவங்க வர கரெக்டாக 9:45க்கு பஸ்ஸு, கரெக்டாக 9:45 கால் பண்ணேன். அந்த எம்ஆர் கரெக்டாக 9 ப்ரோ. இங்கே அது ஹிந்தி வேறு சொல்லவா தேவை ஒன்றும். ஒரு ஆயேகா ஓயேகா 1 minute 2 minute அவன் திருப்பி கிளம்பி பாய் 2 minute அவன் சொன்னது 2 minute மட்டும் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. வந்துடுறேன் அங்கே ஓட்டத்தை பிடிச்சி வந்து ஏறினேன். பட் உள்ளே ஏறி நான் ஓடி வரதை பார்த்தோன்னே பஸ் எடுத்துட்டாங்க. நல்ல வேலை எனக்கு கரெக்டாக நிப்பாட்டி உள்ளே வந்தோன்னே தண்ணி பாட்டில் கொடுத்து ஃபஸ்ட்டு உட்காருங்க அப்படின்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் எம்மா ட்ராவல்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்ஸ் கோயிங் டு பி பெங்களூர் டு ஹுப்ளி இன் எம்மா ட்ராவல்ஸ். And it's about 3000 rupees இந்த பஸ்ஸு, 3500 இந்த பஸ்ஸு. அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஸ்ஸு சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லெட்ஸ் கோ அண்ட் ஹேவ் சம் ஃபன். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு ஹுப்ளி ஸ்டாப் மட்டும்தான். அதுக்கப்புறம் செம்ம தூரம் போகிற பஸ்ஸு. இது வந்து லாங்கஸ்ட் பஸ்ஸும் அந்த மாதிரி பெங்களூர் டு ஜோத்பூர் நினைக்கிறேன் ராஜஸ்தான் போகிற பஸ்ஸு இது. செம்ம லாங் பஸ்ஸு. ஞாபகம் இருக்கா? ராஜஸ்தான்லேருந்து வந்த ஒரு பஸ்ஸில் சம்பவம் ஆச்சு. அதே மாதிரி ஒரு பஸ்ஸு. பட் வெரி இவங்க ஓகேவாக இருக்காங்க. ஃபுல்லாக ராஜஸ்தான் போகிற பஸ்ஸு, க்ரௌட் இல்லை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க மட்டும் இப்படி வால்வோவில் போய் இப்படி பாடி கட்டியிருக்கீங்கன்னு இருக்கும். கொஞ்சம் சீட்டரு, மேலே ஃபுல்லாக ஸ்லீப்பரு, சைடில் ஸ்லீப்பரு, ஒரு சைடு மட்டும் சீட்டரு, அதுவும் கீழே வந்து ஹாஃப் சீட்டரு ஹாஃப் ஸ்லீப்பரு, மேலே வந்து அந்த கபோர்டு மாதிரி மூடிக்கலாம். அதை மட்டும் விடவே மாட்டேங்கிறாங்க இந்த நாட்டிலேயே. கவோடை மட்டும் அப்படியே இழுத்து மூடிக்கலாம் மேலே. ஸோ ப்ரைவசி சொல்லவே தேவையில்லை. 100% சூப்பர் ப்ரைவசி. எதுக்குடா சுவிட்சு கொடுத்துருக்கீங்க? வந்துட்டு 3 ஏசி வந்துட்டு இங்கே ஒன்று பாருங்கள். உள்ளே வந்து நீங்கள் வந்து கதை வச்சு அடைச்சிக்கலாம். அடைச்சி காட்டுன்னு போட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது, இழுத்து மூடிக்கலாம். நம்ம ஊர்லாம் காட்டுன்னு மட்டும் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பெரிய கண்ணாடியே கொடுத்துருக்காங்க. கண்ணாடி வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு வந்துட்டு இங்கே ஒரு சார்ஜிங், இங்கே ஒரு மொபைல் யூனிட், இங்கே ஒரு பெட்ஷீட். ஏசி தான் என்னோடய சீட்டு. மூடிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே வந்து செமி ஸ்லீப்பர், ஆஃப் ஸ்லீப்பர், மேலே ஸ்லீப்பர், கீழே ஸ்லீப்பர். இந்த இது மூடிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்குது கைஸ். வால்வோவே சைலண்டாக தான் இருக்கும். பட் இந்த கதவை நம்ம வந்து இந்த ப்ரைவசி டோரை வந்து நம்ம இந்த ட்ராவல்ஸில் மூடிட்டோம்னா பின் ட்ராப் சைலண்ட், அப்படியே அவ்வளோ அமைதியாக இருக்குது. ஏசி ஓடுற இது மட்டும் தான் கேட்குது, ஒரு சத்தம் கேட்கல. வெளியே எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிகிட்டே தான் மூடுறது. பட் நார்த்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லா பஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மூடுறதுக்கான இந்த வசதி இருக்கும். அண்ட் அதே மாதிரி கர்டன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இது சிங்கிளுக்கு மட்டும் கிடையாது, டபுளுக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக தூசியாக தான் இருக்குது, செம்ம தூசியாக இருக்குது பஸ்ஸு.
சும்மா ஏதோ ஒரு ஒயிட் பெட்ஷீட்டை போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஜோத்பூர் போதில் எம்ஆர் ட்ராவல்ஸு, அதுக்கப்புறம் ஜகார் ட்ராவல்ஸு இதெல்லாம் வந்து வால்வாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு ஹை கிளாஸ் மெயின்டெனன்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூர்னால ஓகே, திருப்பி இந்த ட்ராவல்ஸில் நீங்கள் மும்பையிலேருந்தோ புக் பண்ணீங்களோ இல்லாட்டி ஹுப்ளிலேருந்து நீங்கள் மும்பைக்கு பெங்களூர் புக் பண்ணாலோ நடுவில் ஃபுல்லாக ஆட்கள் நின்றுக்கிட்டு இருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பஸ் இது. அதனால் நீங்கள் வந்து இதில் வந்து நம்ம ஊர் பஸ் மாதிரிலாம் நினைக்காதீங்க. நம்ம ஊர் பஸ்ஸில் இவ்வளோ சூப்பர். இது வந்து ஜோத்பூர் ராஜஸ்தான். ரொம்ப நம்ம நீட்டு வயசுலாம் ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் நீட்லாம் கம்மியாக தான் இருக்கும், ரொம்பவே நீட்னஸ் கம்மியாக தான் இருக்கும் உங்கள்கிட்ட. இந்த பஸ்ஸில் கையம்மன்னு கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆள் ஏற்றுவாங்க. அன்வான்ட் ஸ்டாப்ஸ் நிறையா இருக்கும், அன்வான்டாக நிறைய பேர் ஏற்றுவாங்க. உங்கள் சீட்டில் உட்கார விட மாட்டாங்க, மாற்றி உட்கார வைப்பாங்க. நிறைய நடக்கும் இந்த மாதிரி ட்ராவல்ஸில். ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஆஸ் பஸ் ட்ராவலர் வ்ளாகர் எனக்கு வந்து எல்லா பஸ்லேயும் போகிறது எனக்கு பிடிக்கும். பட் நீங்கள் வந்து இந்த எம்ஆர்லேயோ ஜகார்லேயோ போகிறத நான் வந்து டோட்டலாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். அதுவும் நடுவில்லாம் ஏறினீங்கன்னா, இப்போ ஸ்டார்டிங் பாயிண்டில் ஏறினா கூட பரவாயில்ல, ஒரு இடம் கிடச்சிச்சு நம்மளுக்கு. இப்போ நீங்கள் நடுவில் ஹுப்ளி டு மும்பை போகிறேன்னு நீங்கள் ஏறினா உங்கள் சீட்டு உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு முன்னாடி யாராச்சும் அந்த சீட்டில் அப்படியே படுத்தே கிடப்பாங்க. நீங்கள் வந்து எந்திரிக்க சொல்லணும், அப்போ எந்திரிப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது இந்த ட்ராவல்ஸில். அதனால் டூ நோட் இன் மைண்ட், பார்த்துக்குங்க. ஹே கைஸ், பார்த்துருப்பீங்க எம்ஆர் ட்ராவல்ஸ் ஃப்ரம் பெங்களூர் டு ஹுப்ளி. நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து என்னை வந்து அவங்க நான் போய் கேபின் ரைட் கேட்டேன், பட் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தெரியல. அவங்க வந்து ஒரு ராஜஸ்தானோட ட்ராவல்ஸ், ராஜஸ்தான் வரைக்கும். அவன் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்கிறப்ப நம்ம எப்படி சீர்காழி சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவோம். அவன் பெங்களூர் டிக்கெட் எடுத்துறதே நம்மளால் எப்படி அதெல்லாம் தெரியுமா? பெங்களூர், ஹுப்ளி, மும்பை போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் அகமதாபாத், ஜோத்பூர் அப்படி இப்படின்னு என்னதோ போயிட்டு போதுண்டா லிஸ்ட்டு ரொம்ப டாப் இந்தியா வரைக்கும் போதிங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அது அவ்வளோ பெரிய ஒரு ட்ராவல்ஸ். அதே மாதிரி ஏன் கேபின் ரைட் அலோவ் பண்ணலன்னு சொல்லுவா. கேபினில் மட்டுமே மொத்தமாக 5-6 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க ஆட்களே ஒரு 5-6 பேர் உட்காந்துருக்காங்க. சீரியஸாக கேபின்லேயே இடம் இல்லை, அவங்களே 5 பேர் உட்காந்துருக்காங்க. நான் போய் இங்கடா உட்காடுறது அப்படின்னு தான் இருந்துச்சு இந்த தடவை எம்ஆர் ட்ராவல்ஸ். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஓகேஷாக இருந்துச்சு. நான் பெட்ஷீட்ஸ்லாம் யூஸ் பண்ணல. எனக்கு ரொம்ப ஒரு போன தடவை நம்மளுக்கு வந்து இந்த ராஜஸ்தான் பேஸ்டு ட்ராவல்ஸில் வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பேடாக இருக்கிறதுனால, கொஞ்சம் இந்த ஹைஜீனிக் பிரச்சனை இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணல. பட் திஸ் டைம் தேவர் ஸோ ஃப்ரெண்ட்லி. நான் வர லேட் ஆச்சு, பட் கடைசி நிமிஷத்தில் ஓடி வந்தான் ஏறினேன். பட் தேவர் ஸோ ஃப்ரெண்ட்லி. தண்ணிலாம் கொடுத்து என்னை உட்கார வச்சு எடிட் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. கரெக்டாக ஹுப்ளி வரப்போ அவங்களே தான் வந்து என்னை எழுப்புனாங்க. எனக்கு அது வேறு ஒரு பயம், ஏன்னா காலை 4 மணிக்கெலாம் ஹுப்ளி வந்துருச்சு. பெர்ஃபெக்ட் டைமிங்க்கு ஹுப்ளி வந்து கரெக்டாக அவங்க வந்து எழுப்பி விட்டு பைபாஸ்லேயே இறக்கி விட்டு போயிட்டாப்புல. ஸோ வெரி குட். எண்ட் ஆஃப் த டே குட். பட் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹெவி. ஏன்னா வந்து இவங்க வந்து மும்பைக்கு போடுற சார்ஜ்லாம் வந்து ஹுப்ளிக்கு போடுறாங்க. எனக்கு இந்த எம்ஆர் ட்ராவல்ஸில் ட்ரை பண்ணணுன்னு ஆசை. அதனால தான் வந்து நான் வந்து இந்த வீடியோ எடுத்தேன். பிகாஸ் 3000 சம்திங். பட் நீங்களே இதே பெங்களூர் டு ஹுப்ளி வந்து யூ கேன் கோ ஃபார் 800, 1000, 1200 நீங்கள் போகலாம். பட் இந்த ட்ராவல்ஸ் வந்து லாங்கில் போகிறனால இந்த மாதிரி சின்னதாக எடுத்தால் உங்களுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகாது. அதனால் தேவர் புட்டிங் பிக் ரேட்ஸ். அதான் எண்ட் ஆஃப் த டே அவங்களோட ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கும் எனக்கு ரேட்ஸ் வைஸ். பட் எம்ஆர் ட்ராவல்ஸ் வாஸ் ஸோ குட் ஃபார் மீ. எனக்கு வந்து சென்னை பெங்களூர் டு ஜோத்பூர் வரைக்கும் எம்ஆர் ட்ராவல்ஸில் போகணுன்னு ஒரு நாள் ஆசை. உங்களுக்கு நான் ட்ராவல் பண்ணி போகணுன்னா இது பண்ணுங்கள். நிறைய பேர் சாரி நிறைய பேர் அந்த கேபின் ரைட் வந்து மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியும். பட் வாட் டு டூ, நான் வேகனே பண்ணல. அங்கே இடம் இல்லை, உட்கார விட மாட்டேங்கிறாங்க. அங்கே இடமும் இல்லை, அங்கே இடமே இல்லை. 5 பேர் உட்காந்துருக்காங்க அந்த வால்வோ கேபின் கூட. அதனால் வந்து அது ஏன் மேலே தப்பு கிடையாது. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் வாட் ஹேட் ஹேப்பன். சூப்பரான ஆஃபரோடு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் அபி பஸ்ஸில் வந்து 16 rupees பஸ் டிக்கெட் பண்ணி புக் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா என்ஜாய் பண்ணுங்கள்.